பெருகுவொளி ஞானம் உண்ட பிள்ளையார் மலர்க்கை தன்னில் மருவும் மங்களநீர் வாசக்கரகம் முன் ஏந்தி வார்ப்பார். தருமுறை கோத்திரத்தின் தம் குலம் செப்பி எந்தன் அருணிதி பாவையாரை பிள்ளையார்க்கு அளித்தேன் என்றார். ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு திருமணம் நடைபெற்றது. மணமகளினுடைய கையை மணமகனுடைய கையிலே பிடித்து கொடுத்தால் திருமணம் நிறைவுற்றது என்று பொருள். அதை இங்க சொல்லிட்டாரு. தருமுறை கோத்திரத்தின் தம் குலம் செப்பி எந்தன் அருணிதி பாவையாரை பிள்ளையாருக்கு அளித்தேன் என்றார். மருவும் மங்களநீர் வாசக்கரகம் முன் ஏந்தி தாரை வார்த்து கொடுத்தல் அப்படின்னு நாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது மணமகள் கையை மணமகன் கையில பிடித்து கொடுக்கும் பொழுது குலம் கோத்திரம் முதலானவை சொல்லி கையில பிடிச்சு கொடுப்பாங்க. அப்படி பிடித்து கொடுத்து விட்டால் அதற்கு பாணிக்கிரகணம் என்று பெயர். அதுதான் திருமணம் என்பது அன்றைய மரபு. நற்றவ கன்னியார்க்கை ஞானசம்பந்தர் செங்கை பற்றுதற்கு. இவங்களும் தவமுடையவர்கள் தோத்திர பூர்ணாம்பிகை. ஏன்னா ஞானசம்பந்த பெருமானை மணமகனாக அடையணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் இல்லையா? எதுக்குமே நம்ம, அதாவது வள்ளுவ பெருமான் ரொம்ப அழகா சொல்லிடுறார், தவமும் தவமுடையார்க்கே. வேற யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் பல வகுப்பாக சொல்லியிருக்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு போய் லேட்டாக போனதுனால தான் பல பேருக்கு அந்த முத்தி வாய்ப்பு கிடைக்கல. உரிய நேரத்துக்கு போனவர்களுக்கு அந்த முத்தி கிடைச்சது அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் இங்கே சொல்கிறேன். இங்கேயும் சொல்கிறாரு பாருங்க, உரிய பண்பில் பழுதில் நல் பொழுது நன்ன. அந்த முகூர்த்த நேரம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், தாலி கட்டுறதுக்கு தான் நேரம் குறிப்போம் இல்லைங்களா? சார் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பூஜை பண்ணுங்க, 7:45க்கு பொண்ணு கழுத்தில் மாப்பிள்ளை தாலி கட்டிடணும் அப்படின்னு அந்த நல்ல நேரத்தை நாம் குறிப்போம். அன்றைய காலத்தில் எதை குறிச்சாங்கன்னா பொண்ணு கையும் மாப்பிள்ளை கையும் இப்படி வைக்கிற நேரம் தான் அவங்களுக்கு நல்ல நேரம். அதுதான் முக்கியம். அதை தான் இங்கே குறித்து வச்சாங்களாமா. ஞானசம்பந்தர் கையில் எப்போ தோத்திர பூர்ணாமியோட கையை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு கற்பனை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 6:30 மணி அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 6:30க்கு அவர் கையில் பிடித்து தரப்பட்டு விட்டது. பற்றுதற்கு உரிய பண்பில் பழுதில் நல் பொழுது. சுபகாரியங்கள் எல்லாம் செய்வதற்கு நேரங்காலம் பார்க்கணுமா அப்படின்னா பார்க்கணும் என்பதுதான் நம்முடைய வேத ஆகமங்கள் நமக்கு சொல்லுகின்ற உண்மை. இதே ஞானசம்பந்த பிள்ளையார் தான் அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு பாடி வச்சிருக்கிறார். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கா என்பதையும் நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே உரிய நேரத்திலே நல்ல நேரத்திலே ஞானசம்பந்த பிள்ளையாருடைய அந்த செங்கையிலே அம்மையாரினுடைய மலர்கையை உற்றார் உறவினர் பெற்றோர் உடன் பிறந்தோர் எல்லாம் சேர்ந்து அப்படி கையில் பிடிச்சு கொடுக்குறாங்க. அவருடைய பிடிச்சுக்கிறார். நல்லூர் பெருமணம் போனீங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் அப்படி மணமகள் கையை பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கு. எனவே அப்படி ஞானசம்பந்த பிள்ளையார் தோத்திர பூர்ணாம்பிகையினுடைய கையை பற்றி அந்த திருமணம் நல்ல முறையிலே நடைபெற்றது.